இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இதெல்லாம் ₹5 பிராஸ் நிக்கல் காயின் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா இது கூக்கா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 மின்ட்லேயுமே வெளியிட்ருக்காங்க. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4லேயும் வெளியிட்ருக்காங்க நண்பர்களே. இந்த காயின் பார்த்தீங்கன்னா இன்னும் வருஷத்துக்கு கீழே வந்து ஒரு டைமண்ட் மின்ட் மார்க் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களா, தெரியுதுங்களா? இது வந்து மும்பை மின்ட் நண்பர்களே. மும்பை மின்ட்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கீழே டைமண்ட் மின்ட் மார்க் இருக்கும். இது மும்பை மின்ட்டு காயினு. இதில் வந்து எனக்கு ஒரு 10-14 காயின் கிடச்சி நண்பர்களே. அதே போல் வந்து வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் மார்க்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்களா, அந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் மார்க்கும் இல்லைன்னா அது வந்து கல்கத்தா மின்ட் நண்பர்களே. கல்கத்தா மின்ட்டு ஸ்கேர் காயின் நண்பர்களே. ஸ்கேர் காயினு அதாவது கொஞ்சம் எல்லா மின்ட்டை விட கொஞ்சம் குறைவாக பிரிண்ட் பண்ணப்பட்ட நாணயங்கள். இந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் மார்க் இருக்குல்ல பார்த்தீங்களா. அதே போல் வந்து ஹைதராபாத் மின்ட்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் மின்ட் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்டார் இருக்கும். எல்லா இதுலேயுமே எல்லா காயின்லையுமே ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டில் வந்து எனக்கு ஒரு 45 காயின் 43 காயின் கிடச்சிருக்கு நண்பர்களே. அதே போல் வருஷத்துக்கு கீழே ஒரு பெரிய புள்ளி இருந்துச்சுன்னா வந்து ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது வந்து நொய்டா மின்ட்டு நண்பர்களே. நொய்டா மின்ட்டில் பெரிய டாட் இருக்கும் வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்களா. வருஷத்துக்கு கீழே பெரிய டாட் இருக்குது பாருங்கள். இது வந்து நொய்டா மின்ட்டு. இதுவும் ஸ்கேர் காயின் தான் நண்பர்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத் மின்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காயின் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாருங்க, இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா. ஏ வந்து அந்த ரிம்மோட அந்த வெளி விட்டத்தோடு போய் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா ஒன்று. அதே போல் வந்து இந்த வெளி விட்டத்தோட அப்படியே ஜாயிண்டாக இருக்கும். அது ஒரு எரர் காயின் நண்பர்களே. பார்த்தீங்களா, அந்த வெளி விட்டத்தில் போய் ஜாயிண்டாக இருக்குங்க. இது ஒரு எரர் காயினு. ஸ்கேர் காயினில் வந்து எரர் காயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே இது ஒட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஒட்டிருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே போயிட்டு அது வெளி விட்டதோட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே, பார்த்தீங்களா. இந்த இப்போ நார்மல் காயின் இந்த ஒரு ஹைதராபாத் மின்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிம்மு அப்படியே தனியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு எரர் காயினை காமிக்கிற பாருங்க. இந்த இந்த ரிம்மோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். இந்த மாதிரி எரர் காயின்லாம் கூட எடுத்து வைக்கணும் நண்பர்களே. வருங்காலங்களில் நல்லா விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எரர் காயின் வந்து எனக்கு ஒரு நிறையா கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது நிறையா காயின் அதில் கிடைச்சிருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா, எரர் காயினு பார்த்தீங்களா. இந்த அதில் போய் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. எரர் காயினு இது மாதிரி எனக்கு நிறையா கிடச்சிருக்கு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா நான் சர்க்குலேஷன்லேருந்து தான் எடுத்தேன். பார்த்தீங்களா, வந்து அதில் போய் ஒட்டியிருக்கேன். இது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா 2023 புக்கில் பார்த்தீங்கன்னா 2023 புக்கில் 150 இயர்ஸ் ஆஃப் கூக்கா மூமெண்ட்டு 1857 2007. பார்த்தீங்கன்னா பாம்பே மின்ட் வந்து காமன் காயினு 2022-23 புக்கு நண்பர்களே. இது 2022-23 புக்கு இது பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த கூக்கா மூமெண்ட் வந்து கல்கத்தா வந்து ஸ்கேர் காயினு 5 ரூபா போட்டிருக்கு, 25 ரூபா. அதே போல் வந்து இது வந்து
2023 2024 இதில் வந்து கூக்கா மூமெண்ட் காயின் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க. ரூ. 25 பாம்பே இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த இந்த வருஷத்து புக்கில் பார்த்தீங்கன்னா 2025 26ல் பார்த்தீங்கன்னா கூக்கா மூமெண்ட் காயின் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் கூக்கா மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கேர் காயினு இதில் ஹைதராபாத் மின்ட்டு 50 ரூபா போட்டிருக்கு நண்பர்களே. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த எரர் காயினு எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு 10 காயினுக்கு மேலே கிடச்சிருக்கு நண்பர்களே. 10 20 காயினுக்கு மேலே. இந்த மாதிரி நாணயங்கள் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது நண்பர்களே. நாணய சேகரிப்பில் ஆர்வம் இருந்தால் சில்லறை வாங்கி தேடி பாருங்கள் பக்கத்தில். அதே போல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.